ஏன்னா பொதுவா பசங்க வந்து பேசும்போது பேப்பர்ல தயாரிப்பெல்லாம் எழுதி வச்சு ப்ராப்பரா எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. நானும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நாட்களில் இருந்து அது ஒரு பழக்கம். குறிப்பாக தமிழாசிரியர்கள் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்கிரிப்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, அந்த பேசிஸ்ல இருக்கும். பட் ஆன் த ஸ்பாட்ல எதிரணியில பேசினவங்களுக்கு இமீடியட்டா கவுண்டருக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த காலத்து பிள்ளைகளிடம் அதிகரித்திருப்பது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. இட்ஸ் ரியலி நைஸ். யாரோ பெத்த புள்ள மேடை ஏறல இப்படி கைத்திட்டீங்க, உங்க புள்ள பேசுனதுக்கெல்லாம் கைத்திடக்கூடாதா? நல்லா கைத்திட்டுங்க, உங்க பசங்க தானே பேசுனது. இந்தியாவுடைய மிகப்பெரிய சிக்கலாக நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது இதுதான். தப்பு பண்ணா திட்டுற, அடிக்கிற, தண்டிக்கிற நாம ஒருத்தர் ஒரு விஷயத்தை சரியா செஞ்சா பெரிய அளவுக்கு கைத்தட்டி அவனை பாராட்டுறது கிடையாது. ஒருவன் வெற்றி பெற்ற பிறகே அவனை பாராட்ட வேண்டும் என்ற மனநிலை ரொம்பவும் பின்தங்கிய ஒரு மனநிலை. அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி. இந்த உலகம் ஒரு மனிதன் வெற்றி பெற்ற பிறகு நிச்சயமாக கைத்தட்டும். நான் எங்க போய் பேசினாலும் கைத்தட்டுவாங்க. அவன் நல்லா தான் பேசுவான்னு ஒரு நம்பிக்கை. சிவப்பா இருக்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி அவன் நல்லா தாண்டா பேசுவான் அப்படின்னு கைத்தட்டுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அவனுக்கு கைத்தட்டுதல் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த கைத்தட்டல். என்னுடைய பிள்ளை வெற்றி பெற வேண்டும், அவன் சுமாரா பேசினாலும் சரி, நல்லா பேசினாலும் சரி, ஆர்டினரியா பேசினாலும் சரி, கைத்தட்டல் காதை பிளக்கிற அளவு நீங்கள் கைத்தட்டுகிற போதுதான் ஒருவனுக்கு கான்பிடன்ஸ் கிடைக்கும். ஆனா நம்ம ஊர்ல எல்லாமே ரேசன் தான், அளந்து வைக்கிறது. சுமாரா பேசினா லேசா தட்டு, கொஞ்சம் கூட்டம் நல்லா பேசினா கொஞ்சம் நல்லா தட்டு. நம்ம ஏரியாக்கார பேனா நல்லா தட்டுங்கடா, எதிரி ஏரியானா தட்டிடாதீங்கடா. ஒரு அழகான டிபேட்டை பண்ணிருக்காங்க, நல்ல விஷயம். 2-3 விஷயங்களை as a television person I would like to convey you people. ஒன்னு, கடைசியில் அந்த சகோதரிகள் 2 பேர் பேசினதுல நான் ஒரு நல்ல விஷயம் பார்த்தேன். 2 பேருமே கையில ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வரல. இட் இஸ் வெரி குட். எப்பொழுதுமே பேசும்போது கையில பேப்பர் வச்சுக்க கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க 2 பேரும் சினிமா பாக்குறீங்க, அது நல்லா தெரியுது, அது தனி கதை. 3வது வந்து திக்கிருவோன்னு பயப்படாதீங்க. திக்கிறது தப்பே கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா நல்ல பேச்சாளர்களுமே திக்குகிறார்கள். என்ன ஒரு விஷயம்னா, அவங்க திக்கிறத பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நீங்க திக்கிறத பத்தியோ தடுமாறுவதை பற்றியோ நீங்கள் கவலைப்படாத பட்சத்தில் யாரும் அந்த குறையை கவனிக்க மாட்டார்கள். உங்களுடைய சிந்தனை ஓட்டம் முழுக்க நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தின் மீது ஆழமாக பதிகிற போது திக்கல் என்பது கூட ஸ்டைலா இருக்கும். நீங்க நினைக்கிற எல்லா பெரிய ஹீரோவுமே அப்படி ஸ்டைலா விட்டு விட்டு தான் பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர்கள், மேடையிலே பேசக்கூடிய பெரிய பேச்சாளர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு இடத்தில் தான் திக்கிறாங்க. பேசுற மனுஷன் தானே, மிஷின் கிடையாது. So that a human எங்கேயாவது ஒரு இடத்துல திக்குவான், 2 இடத்துல தடுமாறுவான், அது ஒரு பிரச்சனை கிடையாது. திக்காமல் பேசுவது சிறந்த பேச்சு இல்ல. திக்காம பேசினா தான் கரெக்ட், அதெல்லாம் பழைய கதை. கரெக்டா யாரால கண்டென்ட் பேச முடியுதோ அதான் ஒன்று. 2வது, மேற்கோள்களின் துணையோடு பேசுவது என்பது நல்ல விஷயம். வள்ளுவர் இதை சொன்னாரு, அம்பேத்கர் இதை சொன்னாரு, அவர் இதை சொன்னாரு, இவர் இதை சொன்னாரு, அது என்ன சொன்னார், அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் மேற்கோள்களை ஒரு துணைக்கு வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய மேற்கோளையே பேச்சா வச்சுக்கப்படாது. மேற்கோள்களின் துணையோடு பேசுதல், இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு இடத்துல ஒரு பெரியவர் பேசிட்டு இருந்தார், நல்ல பேச்சு தான். வள்ளுவர் என்ன சொன்னார், பாரதியார் என்ன சொன்னார், பாரதிதாஸ் என்ன சொன்னார், எல்லாரும் சொன்னதெல்லாம் எல்லாம் சொன்னாங்க. ஒரு பையன் குறுக்கு எந்திரிச்சு சொன்னார், நீ என்ன சொல்ற அதை சொல்லு. The point is that you have to conceive something. இந்த புத்தகங்களை அல்லது இந்த அறிவை நீங்கள் பெற்றதன் மூலமாக உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பார்வையை முன்வைத்தல் என்பதுதான் மிகச்சிறந்த முக்கியமான விஷயம். ஆசிரியர்களுக்கும் அதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்பொழுதுமே மேடையில் பேசக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் தயார்படுத்துகிற போது அவர்களை ஒரு முழுமையான மனிதர்களாக, ஸ்கிரிப்ட் இல்லாம போய் பேசக்கூடிய ஸ்பான்டேனியஸ் பீப்புளாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம், 15 வருடத்திற்கு முன்னால் நீங்கள் பேச்சு போட்டிக்கு தயாரித்த போது இந்தியாவுடைய அறிவு நிலை என்பது வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அறிவு நிலை என்பது வேறு. அதுங்க செல்போனை, கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ற வேகத்திலே உங்களுக்கு தெரியும், இவங்க கிட்ட நம்ம காம்ப்ளான் குடிச்சா கூட வரவே முடியாது அப்படின்னு. சோ அவங்கள ஒரு ஸ்பான்டேனியஸ் பர்சனாலிட்டியா மாத்துறதுக்கு டீச்சர்ஸ் ஒன்னு பண்ணணும். இந்த தலைப்புக்குள்ள ஆழமான ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். பெற்றோர்களுடைய, அதாவது மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப முக்கியமான காரணம் பெற்றோர்களா அல்லது டீச்சர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்பையும் வாதிட்டு கொண்டே போகலாம். இந்த நாட்டிற்கு நிரந்தரமான செல்வத்தை யாராவது தருகிறார்கள் என்றால் அவர்கள் ஆசிரியர்களே அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. நிரந்தரமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அம்மாவும் அப்பாவும் தான் எல்லாமே செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் வாட் இஸ் கால்டு முன்னேற்றம்? இதை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் 3 பேருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான பார்வையை உங்கள் முன்னால் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். முன்னேற்றம் என்பது என்ன? பிளஸ் 2 1190 மார்க்கா, அல்லது ஒரு MBBS படிப்பா, இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சீட்டா, பணக்கார பொண்ணு வீட்டுல மாப்பிளையா, 10 ஏக்கர் நிலமா, இல்ல ஒரு பிளாட்டா, இல்ல வேலூர்ல அரை கிரவுண்ட் இடம் வாங்கி போடுறதா, இல்ல மெட்ராஸ்ல டி நகர்ல இத்தினூண்டு காலையறக்க இடம் ஒன்று வாங்கி போறதா? வாட் இஸ் கால் முன்னேற்றம்? முன்னேற்றம் என்பது ஹியூமன் இண்டெக்ஸ் ரேஷியோ. ஒரு தனி மனிதன் எல்லா துறையிலும் சேர்ந்து முன்னேறுகிறான் என்றால் தான் அதன் பெயர் முன்னேற்றம்.
ஒழுக்கத்தில், அறிவில், சிந்தனையில, கிரியேட்டிவிட்டியில, ஸ்போர்ட்ஸ்ல, பழக்க வழக்கத்துல, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறதுல, உலக விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல, க்ரூமிங் ஸ்கில்ல, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல, இப்படி எல்லாவற்றிலும் எந்த பிள்ளை முன்னேறி இருக்கிறதோ அந்த பிள்ளையே முன்னேறி இருப்பதாக அர்த்தம். மீதி பிள்ளைலாம் ஒரு குறிப்பிட்ட துறையில முன்னேறி இருக்கு. 1190 மார்க் எடுத்தா அந்த பிள்ளை படிப்புல முன்னேறி இருக்கு, அவ்வளவுதான். அதையும் நான் ஒத்துக்கல. டெவலப்மெண்ட் இஸ் சம்திங் இஸ் கம்ப்ளீட். எந்த ஒருவன் முழுமையாக இருக்கிறானோ அவனே வெற்றி பெற்றவனாக இந்த சமூகத்தால் அறியப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவதுதான் 21ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய சவாலாக பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களும் முன்னால் வைக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். முதல் விஷயம், இந்த மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு யார் முக்கியமான காரணமோ அது எல்லாத்தையும் விட மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் தான் முதல் பொறுப்பாளியாக இருக்க முடியும். 21ஆம் நூற்றாண்டில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவைப்படக்கூடிய அறிவையும் வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் people are the facilitators now. பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ ஒரு ஃபெசிலிட்டேட்டராக மாறி இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல். பழைய ஸ்டைல் இப்ப இருக்கா? என்னுடைய கணக்கு வாத்தியார் நான் அப்படி லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்தேன்னா முதல் நாள் இரவு முழுக்க நாடகத்துக்கு ஒத்திகை பார்த்துட்டு அவருக்கு தெரியாம லேசா போய் ஓரங்கட்டி தூங்கிடும் உட்கார்ந்தோம்னா டஸ்டர் விட்டு மூஞ்சில் அடிப்பார். இப்ப டஸ்டர் விட்டு மூஞ்சில் அடிச்சா நியூஸ் சேனலுக்கு உடனே போன் பண்ணிடுவீங்க. ரைட்டா? பண்ணிடுவீங்கல்ல? they become facilitators. அப்ப மாணவர்கள் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு தேவைப்படக்கூடிய அறிவை பெற்றோர்களிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகளிடமிருந்தும் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்பது மிகப்பெரிய ஞானிகளிடமிருந்து மட்டுமே கிடைக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய உலகம் ரொம்ப காலமா சொல்லிக் கொடுத்திருக்கு. தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய விஷயம், அறிவு எல்லா இடத்திலும் கிடைக்குது. காய்கறி விற்கிற அம்மா கிட்ட கிடைக்குது, கறிக்கடை பாய் கிட்ட கிடைக்குது, திருமுக்குல செருப்பு தைக்கிறவன்ட்ட கிடைக்குது, ஊரெல்லாம் தாண்டி மெட்ராஸ் பக்கம் பஞ்சர் ஓட்டுறவன்ட்ட கிடைக்குது, ஹைவேல பெட்ரோல் பங்க் வச்சிருக்கவன்ட்ட கிடைக்குது, புகையில விற்கிறவன்ட்ட கிடைக்குது, கஞ்சா கடத்துறவன்ட்ட கிடைக்குது, பீடா விற்கிறவன்ட்ட கிடைக்குது, செருப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு 50 காசுக்கு உட்கார்ந்து காவல் காக்குறானே அவங்கிட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னிடமிருந்து சொல்லுவதற்கு இந்த உலகத்திற்காக ஒரு தகவலை வைத்திருக்கிறான். அப்படி பார்க்கும்போது என் பார்வையிலிருந்து என் முன்னால் உட்கார்ந்து இருக்கிற நான் பார்க்கிற எல்லா மனிதர்களும் ஆசிரியர்களாகவே தெரிகிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1, you have to consider everybody as a teacher. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நூற்றாண்டில் இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நீ அறிவை பெற்றுக் கொள்வதற்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கிறது. எத்தனை காலத்திற்குத்தான் இந்த வானத்துல பாட்டி வடாசுட்ட கதை தான் நிலாவோடு சேர்த்து சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள்? ஒரு குழந்தையினுடைய கிரியேட்டிவிட்டி இந்த எஜுகேஷன் கொள்ளுகிறது. பெற்றோர்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாக நான் ஒன்றை பார்க்கிறேன். இந்த பிள்ளைகளை பந்தய குதிரை ஆக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பெற்றோர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். 7 பிள்ளை 8 பிள்ளை பெத்தப்பெல்லாம் இந்த பிரச்சனையே கிடையாது. கூப்பிட்டு கேட்பார், அப்பா நீ என்னடா படிக்கிற? இவன் 4ஆவதா 5ஆவதா தெரியலையே உண்டு, டே நீ வா அங்கேருந்து லேசா அவன் 3ஆவது அப்படிமாங்க. பின்னாலே 7-8 பெத்ததுல கன்ஃபியூஸ் ஆகி போயிருப்பாங்க. அப்பெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, தானாக வளர்ந்தார்கள், எல்லா நல்ல ஒழுக்கங்களையும் பற்றி கொண்டு வந்தார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை, ரைட் தானே? ஒரு பிள்ளை 2 பிள்ளை, ஆனா அந்த ஒத்த புள்ள அத்தனை செய்யணும். அந்த ஒத்த புள்ள ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வாங்கணும், ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வாங்கணும், நீச்சல் போட்டியில ஃபர்ஸ்ட் வாங்கணும், செஸ்ல ஃபர்ஸ்ட் வாங்கணும், ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வாங்கணும். இந்த பிள்ளை எல்லாம் பேசுற மாதிரி ஸ்டேஜ்ல பேசணும். அன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், என்னுடைய நண்பருடைய நண்பர் வீடு. அவர் வீட்டுக்கு நான் போறேன், மணி 10:20. அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி அந்த நீயா நான் ஷோ ஓடிட்டு இருக்கு. போயிருக்கவருக்கு நான் தான் கோபிநாத்னே தெரியல. நம்ம கோட் இல்லாம போனா நமக்கு ஒரு வசதி எவனால